குஜராத் கலவரத்தை திமுக ஆதரிச்சதா இல்லையா? இங்க இருக்கிற மூத்த பெரியவர்கள் சொல்லு. பாராளுமன்ற தேர்வுகள் பேசியது இருக்குதா இல்லையா? குஜராத் கலவரத்தை ஒரு மாநில பிரச்சனை என்று கருணாநிதி அவர்கள் அறிக்கை விட்டது இருக்கா இல்லையா? அது அந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று பேசியது இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா சொல்லுங்க. சரி, அதை விடுங்க, இப்போதைக்கு பேசுவோம். இப்ப ஆபரேஷன் சிந்தூரை இந்தியாவில் எதிர்த்து பேசின ஒரே ஒரு தலைவனை சொல்லுங்க. ஒரே ஒரு தலைவன், என்னை தவிர இந்த பாகிஸ்தான் இந்தது பகல்காமில் அந்த சுற்றுலா தலத்தில் தாக்குதல் நடத்துவரை நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு கேட்டது யாராவது இருக்காங்களா? என் பேச்சுகள் இருக்கு, அறிக்கை இருக்கு, என்னுடைய கேள்விகள் இருக்கு, பத்திரிகையாளர் சந்திப்புலாம் கேட்டு பாருங்க. ஆனால் ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்து முதலா இந்தியாவில் பல மாநிலங்களை பாரதிய ஜனதாவே ஆளுது. எந்த மாநில பாரதிய ஜனதா முதல்வரும் நடத்தாத பேரணியை அந்த ஆபரேஷன் சிந்தூர்னு பாகிஸ்தான் மக்கள் மீது தொடுக்கப்பட்ட போரை ஆதரித்து பேரணி நடத்தின ஒரே பெருந்தகை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான். அந்த ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்து உலக நாடுகளை ஜஸ்டிஃபை பண்ணி எங்கள் நாட்டை பாதுகாக்க எங்களுக்கு இதை தவிர வேற வழி இல்லை என்று ரஷ்யாவில் பேசிய பெருமகள் நம்முடைய அம்மையார் கனிமொழி தான். யார் இப்போ யார் பிஜேபி பி டீமு ஏ டீமு? இலக்கணேசன் ஐயா இறந்துட்டார். நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி, அந்த அவர் கட்சியினுடைய மூத்த தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், நாகாலாந்தினுடைய ஆளுநர், அதுக்கு மரியாதை செலுத்தலாம். அந்த கட்சியினுடைய அமைச்சர் எல் முருகனை மலர் வளைய வைங்க என் சார்பா. இல்லை அந்த கட்சியின் மாநில தலைவர் மாமா நயினார் நாகேந்திரன் மதிப்பிற்குரிய அவர்கள்ட்ட கொடுத்து என் சார்பாக மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்க. இல்லை அவங்களுடைய ஆளுநர் RN ரவி ஐயாட்ட கொடுத்து நீங்கள் மலர் வளையத்தை செலுத்துங்க. பிறகு எதிர்கட்சி தலைவர் அவங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைவர் ஐயா எடப்பாடிட்டு கொடுத்து என் சார்பான மரியாதையை செலுத்துங்க. ஐயா மூப்பனார் அவர்களினுடைய நினைவு நாளுக்கு வந்து வணக்கம் செலுத்திய அம்மையா நிர்மலா சீதாராமன் நாட்டின் நிதியமைச்சர்கிட்ட கொடுத்து நீங்கள் உங்கள் ஊர் தானே போய் அவருக்கு ஒரு வணக்கத்தை என் சார்பாக ஒரு மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்க. இவ்வளவு வாய்ப்பு இருக்கும்போது என் சார்பான வணக்கத்தை ஸ்டாலின் அவர்களை நீங்கள் செலுத்துங்கன்னு மலர் வளையத்தை அவர்கிட்ட கொடுத்தா இங்கே நெருக்கமாக இருக்கிறது யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ யார் பி டீமு? அவர் நம்ம தான் பி டீமு, அவர் ஏ டீம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.